வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். தான் பகவான் எல்லா இடத்துலையும் அந்தர்யாமையாக இருக்கேன் என்பதை காண்பித்து விட்டு, பிறகு தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூன்றுக்கும் காரணமாக இருக்கிறேன் என்பதையும் காண்பித்து விட்டு, பிறகு எப்படி பக்தி செய்தால் என்னை அடையலாம் என்பதற்கு இந்திரியங்களை அடக்கி வைத்து கொண்டு பிராணாயாம வழி செய்து கொண்டு மனசை அடக்குவது ஒரு வழி. இன்னொன்று, எல்லா காரியங்களையும் செய்து அத்தனையும் பகவதர்ப்பணமாக என்னிடம் அர்ப்பணம் செய்து விட்டால் கர்மாக்களே செய்யாத ஒரு நிலை அவனுக்கு வந்துவிடும். எத்தனை கர்மாக்கள் செய்யாமல் எல்லாம் பகவானுக்காக செய்கிறோம், அந்த பலனெல்லாம் பகவானுக்கு தான் போகிறதுனால் அப்பொழுது அவன் செஞ்ச காரியத்துக்கு ஒரு பலனும் கிடைக்காது. கர்மாவுக்கு பலன் கிடைச்சான்னா சுகதுக்கம் நமக்கு வரத்துக்கு, கர்மாக்களுக்கே பலன் வராது, சுகதுக்கம் எங்கே நமக்கு வரப்போகிறது. அதனால் எல்லா கர்மாவும் எனக்காக பண்ணிடு, அதனுடைய பலங்களாம் எனக்காகவே வந்துடும். நீ அப்படி கர்மாக்களையும் பண்ணிட்டே வா, பலத்தையும் என்கிட்ட ஒப்பிச்சிருவா, உனக்கு பந்தமே வராதுன்னு 2 வழியான வகையை சொல்லிவிட்டு, அடுத்தபடியாக இப்பொழுது சம்சார விருட்சம் எப்படி வந்துருக்கு, இந்த சம்சாரமாகிற ஒரு மரமானது எப்படி அந்த காலத்திலேன்னு வந்துட்டுருக்குங்கிறத காமிச்சு நமக்கு சொல்கிறார். ஊர்தமூலம் அதஷாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி எஸ்ய பர்ணானி எஸ்தம் வேத சவேதவித். இது எல்லா மரமும் அடியிலேருந்து தான் வரும், இது மாத்திரம் அப்படி இல்லை, மேலேருந்து வரதா இருக்குது. ஏன்னா எங்கும் நிறைஞ்ச பரம்பொருள் இருக்கிறதுனால அந்த பரம்பொருளுடைய சம்சாரத்துலேருந்து தான், அந்த பரம்பொருள்கிட்டேன்னா சம்சாரம் வந்துட்டுருக்கிறதுனால, அதுவும் இன்றைக்கி நேற்றுக்கு வரல, அநாத்திய வித்யா வாசனையா சம்சார சக்கரன்னு அநாதி காலம் தொட்டு வந்துட்டுருக்கிறதுனால பூமியிலேருந்து வர முடியாது. சாமானிய மரம் இருந்தால் பூமியில் வச்சு வேற போட்டு தண்ணி ஊற்றி மேலே வரும். இது அநாத்திய வித்யா வாசனையாக வரதுனால தான் நிஜமான சம்சாரம் இல்லை, அது பொய்யான சம்சாரம். எது வரைக்கும் நம்ம விவகாரம் பண்ணுறோமோ அது வரைக்கும் உள்ள சம்சாரம் வியாபகாரிக சம்சாரம்னு பேர். ஆகினால மேலேருந்து அவித்யங்கிற ஒரு சக்தியினால் மேலேருந்து இந்த சம்சார விருட்சமானது வந்துட்டுருக்கு. ஊர்த மூலம் கிளைகள் எங்கே இருக்குது, கீழே அதஷாக்காக. பிறப்பெல்லாம் நமக்கு எங்கே இருக்குது, பூமியில் தான் பிறப்பெல்லாம் இருக்குது. இந்த நரகங்கள்லாம் விட இன்னும் கீழே கீழே போகணும், பாதாள லோகங்கள்லாம் போகணும், ரொம்ப சிரமம் இதெல்லாம். அந்த மாதிரி நிலையில் அடையக்கூடியதானதுனால தான் அதஷாக்காக. அஸ்வத்தம் பிராகு அவ்வியம். நாளைக்கு இருக்குமான்னா ஸ்வஹானா நாளைக்கு, அஸ்வத்தம்னா நாளைக்கு இல்லாது அநாதியாக வரக்கூடியது இருக்குது இந்த சம்சாரம். அநாத்திய வித்யா வாசனையான்னு. சந்தாம்சி எஸ்ய பர்ணானி. ஒரு மரம்னா அதில் கிளைகள்லாம் இருக்கும், இலைகள்லாம் இருக்கும். இந்த சம்சார வருஷத்துக்கு அப்படின்னா சுகதுக்கங்கள் எல்லாம் கூட நம்மளோட கூடவே வந்துகிட்டே இருக்குது. அநாதி காலம் தொட்டு சுகதுக்கங்கள்லாம் வந்து கொண்டே இருக்குது. இப்படி யார் ஒருத்தன் அறிஞ்சு கொள்கிறானோ அவன் தான் எல்லாத்தையும் அறிஞ்சவன். இந்த மாதிரி ஒரு ஞானம் வந்தாலே அவன் அஜானத்திலேருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்கிறவன் தீர்மானம் பண்ணிக்கலாம். அதஷ்ச ஊர்துவம் பிரசுதாக தஸ்ய சாக்காக குணப்பிரவருத்தாக விஷயப்பிரவாலாக அதஷ்ச மூலானி அனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷலோகே. அந்த மாதிரி தான் அதஷ்ச ஊர்துவம் பிரசுதாக தஸ்ய சாக்காக. அதே மாதிரியே கீழே மேலேயும் சம்சார விருட்சத்தினுடைய கிளைகள் இருக்குது. என்ன அர்த்தம், மேலேயும் கீழே போய் வந்துகிட்டே இருக்கும். மத்தியலோகம்னு இந்த லோகத்துக்கு பேர். இங்கேருந்து நம்ம பண்ணுற கர்மாக்களுக்கு பலன் மேல் லோகத்துக்கு போக முடியும், கீழே நரகத்துக்கு போக முடியும். 2க்கு போகிறதுனால மேலேயும் கீழே அதஷ்ட ஊர்தம் கீழே மேலேயும் போயிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம பண்ணுற கர்மாவனுடைய பலத்தினால இந்த சம்சார பந்தத்தில் நாமெல்லாம் மாட்டின்னு இருக்கிறதுனால அந்த கர்மாக்கள் நாம் சம்சாரத்தில் செய்யக்கூடிய இந்த கர்மாக்களுக்கெல்லாம் பலன் மேலோகத்துக்கும் போகலாம், கீழோகத்துக்கும் வரலாம், மேலோகத்துக்கு வரலாம், கீழோகத்துக்கும் வரலாம். மேலோகத்துலேயுமே ஒரு தப்பு பண்ண முடியாது, நல்லது பண்ண முடியாது. கீழோகத்துலேயுமே ஒரு நல்லது பண்ண முடியாது, தப்பு பண்ண முடியாது. எல்லாம் மத்தியலோகமாக உள்ள இந்த பூலோகத்தில் பண்ணுறதை வச்சு தான் மேலே கீழே எல்லாம் போகலாம். குணப்பிரவருத்தாக விஷயப்பிரவாலாக. ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம்னு 3 குணம். அந்த குணங்கள் மூலமாக நமக்கு விஷயங்கள் ஆசை வந்து எல்லா பிரவೃತ್ತಿயும் காரியங்களெல்லாம் பண்ணுறோம். அதஷ்ட மூலானி அனுசந்ததானி. அதனால் எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன?
அஜ்ஞானம், அறியாமை, அவித்யை, இதுதான் அடிப்படையானது. அதை வச்சு தான் இந்த சம்சாரமே வளர்ந்து கொண்டு வருகிறது நமக்கு. கர்மானுபந்தீனி மனுஷலோகே, இந்த லோகத்தில் நாம் என்ன செய்கிறோமோ மனுஷ லோகத்தில் அதை வச்சு தான் கர்மாக்கள், அதை வச்சு தான் பந்தங்கள், சுகம் துக்கம் எல்லாம் நமக்கு அதை வச்சு தான் வருது. அதனால் கர்மா செய்யாமல் சுக துக்கம் ஒன்றும் வராது. என்ன கர்மா? புண்ணிய கர்மா செஞ்சால் சுகம், பாப கர்மா செஞ்சால் துக்கம். இந்த கர்மாவை வச்சு தான் சம்சாரமே இருக்கே தவிர கர்மா இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அதனால் கர்மாவை அழிச்சிட்டோம்னாக்க சுக துக்கமே வராது. அந்த அழிக்கிற வழி ஒன்று இந்திரிய நிகிரகம் பண்ணி மனோ நிகிரகம் பண்ணி கர்மா பண்ணாமல் இருக்குது. இன்னொன்று எல்லா கர்மாவுமே பகவதர்ப்பணமாக எல்லாத்தையும் கொடுத்துருது. இன்னும் 2 வழியும் அவர் முன்னாடியே சொல்லியிருக்கார். நம்ம ந ரூபம் அஸ்ய ஈக தத்தோபலபியதே நான்தோ நச்சாதின் நச்ச சம்பதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூடமானும் அசங்க சஸ்திரேன திருடேன்னு சித்வா. இந்த அவித்யாங்கிறது தெரிஞ்சதுன்னா நம்ம பிடிச்சிடலாம். பிடிச்சி அடித்து அதை கட்டி போட்டு அதை அடித்து உரைச்சி இம்சை பண்ணி வெளியில் அனுப்பிச்சுடலாம். ஆனால் அந்த அவித்தை தெரியவே தெரியாது. என்ன ரூபம் அஸ்ய, அவித்தைக்கு ரூபமே இல்லாது. அவித்யா என்ன அர்த்தம்? ந வித்தியதேத்தி அவித்யா, இல்லாத ஒன்று தான் நமக்கு தெரிகிறது. கண்ணுக்கு தெரியாத எதுவோ அதுதான் அவித்யான்னே பேர். பெரிய எப்படி உணர்ந்துக்கிறது? அது மூலமாக காரியங்களை செய்கிறதுனால, காரியங்கள் மூலமாக கர்மாக்கள் வரதுனால, கர்மாக்கள் மூலமாக கர்மஃபலம் வரதுனால அது தெரிஞ்சுக்கலாமே தவிர நேரடியாக அவித்தியை பார்க்குறதுக்கு முடியவே முடியாது. கண்ணுக்கே தெரியாதது. ந ரூபம் அஸ்ய இக தத்தோபலபியதே ந அஞ்சா நச்ச அந்தா நச்சாதிகி ந சம்பிரதிஷ்டா. அதுக்கு அவித்தைக்கு முடிவு உண்டு, ஆனால் ஆரம்பமும் இல்லை. ஆரம்பம் கிடையாது, அனாதி காலம் தொட்டு வந்துட்டுருக்கு. முடிவு உண்டு. எப்போ உண்டு? ஞானம் வந்தாச்சுன்னா அவித்யாந்து போயிடும், இருக்கவே இருக்காது. ந அந்தா ந சாதிகி நச்ச சம்பிரதிஷ்டா. அதனால் ஆரம்பத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது, அனாதியாக வந்துகிட்டே இருக்குது, முடிவு இல்லாமல் இருந்துகிட்டே இருக்குது. தனிமனிதனுடைய முயற்சினால் ஞானம் வந்து போயிடுமே தவிர அடுத்தவங்கள்ட்ட அந்த அனாதி அவித்யை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு அவித்யை இருந்ததுன்னா, அவித்யாங்கிறது ஒன்று தான். அந்த அவித்யா மாயின் மூலமாக இந்த உலகம் படைச்சி காத்து இருக்குது. எனக்கு ஒரு சக்தி இருந்ததுன்னா நான் அதை தியானம் பண்ணி இப்படி அழிக்கலாம், அல்லது எல்லா கர்மாவும் பகவான்கிட்ட கொடுத்து பலனே வராமல் ஆக்கிக்கொண்டு இந்த ஜென்மாவிலேயே நான் மோட்சத்தை அடையலாம். ஆனால் அடுத்தவங்ககிட்ட எப்படி இருக்குது? அவங்ககிட்டையும் இருக்குது. இப்படி உலகம் ஊராவும் நிறைஞ்ச உள்ளது, எல்லா இடத்துலையும் உள்ளது எதுவும்னா பிரம்மத்துக்கு அடுத்ததுக்குது இந்த அவித்தியை தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி உட்கார்ந்துருக்குது. நான் தக நச்சாதிகி நிஜ சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம். அப்படி என்றைக்கும் அழியாத இருக்கக்கூடிய எந்த ஒரு அவித்தியை இருக்கோ இதை அசங்க சஸ்திரேன, பற்றுதலில்லாத ஒரு சஸ்திரம். சஸ்திரம்னா ஆயுதம். ஆயுதத்தினால்தான் ஒன்று வெட்ட முடியும், கொல்ல முடியும், அழிக்க முடியும். ஆனால் இங்கே இந்த ஆயுதத்தினால வெட்ட முடியாது. இல்லை பின்ன எப்படி வெட்டுறதுன்னா டிட்டாச்மெண்ட், அசங்கமாக இருந்துக்கிட்டாக்க அவித்தியை கிட்டக்கே வராது. அவித்தியை காரணமே என்ன? அட்டாச்மெண்ட்டு தான். இன்னொருத்தர்கிட்ட ஒரு பிரியம், துவேஷம், காமம், குரோதம், லோபம் வந்தால் அவித்தியை வந்துடுதுன்னு அர்த்தம். அதனால் இல்லாமல் போயிடுத்தோம்னாக்க கிட்டக்கே வராது. அதுதான் அசங்க சஸ்திரம். அதனால் எங்கே அசங்கம், ஆசக்தி, ஆசை, துவேஷம், கோபம், தாபம் விட்டுட்டுமோ அங்கே தானாகவே ஓடிப்படுது. அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. அப்படிப்பட்ட அசங்கத்தை எடுத்துக்கிட்டு திருடமாக அந்த அசங்கத்தை தங்கி ஆசைப்படாமல் இருந்துக்கிட்டு இந்த அஜ்ஞானத்தை அழிச்சுடணும். ததா பதம் தத் பரிமார்கித்தவ்யம். அப்படி வந்தாச்சுன்னா அஜ்ஞானம் நம்மக்கிட்டேன்னு போயிடுத்துன்னா தானாகவே ஞானம் நம்மக்கிட்ட வந்துடும். எஸ்மின் கதாக நினைவத்தந்தி பூயா. எந்த அறியாமல் நம்மகிட்டேன்னு போயிடுதோ பிறகு நமக்கு கவலையே இல்லை. நம்ம எல்லா விஷயத்துலையும் ஆனந்தமாக இருந்துட்டு எல்லா நிலையும் நம்ம அடையலாம். தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தே எதப்பிரவருத்த புருஷதா புராணி. அப்படிப்பட்ட சுரூபத்தை நாம் அடையிறதுக்கே அதுதான் ஆத்மஸ்வரூபம். அதை வச்சு தான் இந்த உலகமே நடக்கிறது. உலகமே அவித்தையும் காரணமாக வச்சுக்கிட்டு அது மூலமாக நடத்துறது. ஆத்மா தனக்கு தானே ஒன்று செய்து கொள்ளாது. அது எப்போதும் நிர்வீகாரமாக இருந்துட்டு ஆனந்தமாக இருந்துகிட்டே இருக்கும், ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கும். ஆனால் இந்த அவித்தியை கையில் வச்சுன்னு இருக்கிறதுனால அது நிஜமான அவித்தியை இல்லை, இது பொய்யான ஒரு அவித்தியை. எப்படின்னா கயிறை பார்த்துருக்கோம், நமக்கு அதிர்ஷ்டான ஞானம் தெரியும், ஆதார ஞானம் தெரியும், கயிறுங்கிறது தெரியும். ஆனால் அதே மாதிரி வளைஞ்சி இருக்கிறத பார்த்துட்டு பாம்புன்னு நினச்சிவிட்டான். பாம்பையும் தனியாக பார்த்துருக்கான். பாம்பு தனியாக பார்த்தோன்னே இந்த கயிறுடைய ஞாபகம், கயிறுங்கிற மறந்து போய் பாம்புன்னு நினச்சிக்கிட்டு அலையர் படிச்சுன்னு ஓடின்னு இருக்கான். இப்போ அங்கே பாம்பு வந்ததோ வரல.
ஆனால் கயத்தை மாற்றம் பார்த்தீங்க அவருக்கு, அதனால் இப்படிலாம் ஆச்சு. அந்த மாதிரி அதிஷ்டான ஞானம் எங்கே மறையிறதோ, பிரம்ம ஞானம் எங்கே மறையிறதோ, ஆத்ம ஞானம் எங்கே மறையிறதோ, அங்கெல்லாம் தோற்றம் எது வருகிறதோ அதெல்லாம் சம்சாரம். அதுதான் அவித்யை, அதுதான் மாயா, மாயா காரியம் எல்லாம். எதை பிரவருத்த பிரசுதா புராணி. அதனால் இந்த ஆத்மஸ்வரூபத்திலேருந்து தான் அவித்யை அவித்தியிலேருந்து இத்தனை வந்துட்டுருக்கு. ஆனால் ஞானம் வந்த ஒரு பாடு இதெல்லாம் போயிடும். அவித்யை வித்யை மாய காரியங்கள் அது எல்லாமே ஓடி போயிடும். அவளுக்கு உலகம் முழுக்க போயிடாது, அவனுக்கு போகும். யார் முயற்சி பண்ணி செஞ்சானோ அவனுக்கு உள்ளது போயிடும். அவன் கணக்கில் பார்க்கும்போது, அவன் திருஷ்டியாக பார்க்கும்போது புறத்தாரெலாம் கூட இப்படி ஏமாந்து உட்கார்ந்து கலையில் நினைப்பானே தவிர நிஜமாக பார்க்க மாட்டான். பொய்யான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்துகிட்டே இருப்பான் அவன். மற்றவெல்லாம் நிஜமான உலகமாக நினச்சின்னு சாப்பிட்டு தூங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா, அவன் பொய்யான உலகத்திலே இருக்கமே நினச்சின்னு உட்காந்துருப்பான் அவன். நிர்மாண மோகாக ஜிதசங்க தோஷாக அத்தியாத்ம நித்யாக நிவிருத்த காமாக துவந்தேர் விமுக்தாக சுகதுக்க சம்கேகி கச்சந்தி அமூடாக பதம் அவ்வியம் தத். அதனால் மோகங்கள்லாம் இருக்கக்கூடாது, அகங்காரங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஜித சங்க தோஷாக, சங்கத்திலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு தோஷங்கள்லாம் உண்டோ அதெல்லாம் போயிடணும். சங்கத்தோடையே இருக்கக்கூடாது, மனசு எதோடையும் சேரக்கூடாது. ஆத்மாவை தவிர வேறு எதையுமே சிந்தனை பண்ணக்கூடாது. ஆத்மாவை தவிர வேறு சிந்தனை பண்ணினால் சங்கதோஷம். ஆத்மாவை தவிர எதிலையுமே சம்பந்தப்படாமல் இருந்ததுனால் அது ஜித சங்க தோஷம். அத்தியாத்ம நித்யா எப்போதும் ஆத்மஸ்வரூபத்தை பற்றியே உள்ஸ்வரூபத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது. வினிவிருத்த காமாக, காம குரோதம் எல்லாம் ஓடி படுத்து அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. மனசே பகவானோட படுத்துனா அப்புறம் எங்கேருந்து காமக்குரோதம் உட்காரத்துக்கு எங்கே இடம்? மனசுலேருந்து தானே இத்தனையும் வருது. மனசே அடங்கி போச்சுன்னா அப்புறம் இவங்கள்ட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இருக்காது, எல்லாம் ஓடிப்படும். துவந்தே விமுக்தாக, ரெண்டாவது வஸ்துங்கிறது ஒன்று தெரியவே தெரியாது நமக்கு. சுகதுக்க சம்கேகி, எந்த சுகம் துக்கங்கள்லாம் வருதோ இரண்டாவது வஸ்து மூலமாக. இரண்டாவது வஸ்துவே இல்லைன்னா சுகதுக்கம் எங்கே இருக்கிறது? ஒன்றுமே இருக்காது, ஒரே ஆனந்தமாக தான் இருக்கும். கச்சந்தி அமூடாக பதம் அவ்வியந்தது. அப்படிப்பட்ட யாரெல்லாம் இருக்காளோ, மூடஜனங்கள் இல்லாமல் அறிவாளிகளாக ஞானிகளாக யாரெல்லாம் இருப்பார்களோ அவளுக்கெல்லாம் பதம் அவ்வியம் தது, குறைவற்றதான் எங்குன்னு அறிஞ்சினாலும் ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். அந்த நிலை அடையத்துக்காக தான் இந்த மனித பிறகு நமக்கெல்லாம் கிடச்சிருக்கு. அந்த இடம் எப்படி இருக்கு? நதத் பாசைதே சூரிய, சூரியன் உலகம் முழுக்க பிரகாசிக்கிறான், ஆனால் ஆத்மாவிலவே பிரகாசிக்கிறான், ஒன்றும் பண்ண முடியாது. சந்திரன் உலகம் முழுக்க பிரகாசிக்கிறான், ஆனால் ஆத்மா கிட்ட போய் ஒன்றும் வேலை பண்ண முடியாது. ஏற்கத்வான நிவர்த்தன்ட்டு, எதை அடைஞ்சு கூட ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சு கூட திரும்பி வந்துடுவது. ஏன்னா ஆத்மா நிறைஞ்சிருக்கு, இது பரிச்சின்னமாக இருக்குது, குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது சூரியனுடைய ஒளி. ஆத்மா நிறைஞ்சிருக்கு. தத்தாம பரமம, அப்படிப்பட்ட எந்த ஒரு நிலை இருக்கோ அதுதான் பரமாத்மாவுடைய நிலை. பரந்தாமம்னு சொல்லுவாங்க தான், பரபிரம்மம் சொல்லுவாங்க தான். ஆத்ம ஜானம் வந்தவாளுக்கு சூரியனோ சந்திரனோ அந்த ஒளியினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஞான தீபேன பாஸ்வதா, ஞான தீபத்து மூலம் பிரகாசிக்கிறதுனால இந்த உலகாயத்தில் இருக்கக்கூடிய சூரிய சந்திரங்கள் பஞ்சபூதங்கள்லாம் உண்டு அவர்கிட்ட வராது. பஞ்சபூத சிருஷ்டியே அவர் மூலமாக தான் வித்யா மூலமாக வந்ததுன்னா அங்கே போய் காரணத்தை போய் காமிக்கிறதுன்னு முடியும்? அதுவும் முடியவே முடியாது. அதனால் காரணத்தில் சம்பந்தம் இல்லாமல் காரியம் மாத்திரம் நடந்துட்டு அதுவும் அவித்யை முடிஞ்சு போச்சு, மாயா முடிஞ்சு போச்சு, ஞானம் வந்தாச்சுன்னா அத்தனையும் ஒன்றும் இருக்காது, எல்லாம் போய்விடும். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன, ஆத்மாவுடைய அம்சமாகத்தான் இந்த உலகமே இவ்வளவும் தோன்றுறது. பாம்புனுடைய அம்சமாகத்தான் கயத்தை பார்த்தே இவனுக்கு பாம்புன்னு என்ன எப்படி இருந்ததோ, பாம்பை பார்த்துருக்கான் நிறையா வாட்டி, வளைஞ்சி இருக்கும் அது இப்படி இப்படி இப்படி. அதை பார்த்த உடனே இங்கே கீழே வளைஞ்சிருக்குது பார்த்த உடனே அந்த ஞாபகம் வந்துடுத்து, அந்த அம்ச ஞானம் வந்துடுத்து, பாம்புனுடைய அம்ச ஞானம் வந்துடுத்து. அதனால் கயிறுன்னு தெரியாமையே வளைஞ்சிருக்கிறது மாத்திரம் பார்த்து அது பாம்பாக இருக்குமோன்னு ஒரு பாம்புனுடைய ஞாபகம் வந்ததுனால, ஸ்மரணம் வந்ததுனால அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். பாம்பு பாம்பு பாம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது எப்படியோ அதுபோல தான் மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன, ஜீவனாக இருந்துட்டு அனாதியாக இருந்து கொண்டு இருக்கேன். மனஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. அதனால் இந்த ஜீவன் அவித்யை மாயை இதெல்லாம் எங்கே வந்து பஞ்ச இந்திரியங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் வேறாக உள்ளது ஷோடசகல புருஷான்னு ஜீவன் வந்த உடனே 16வது புருஷனாக ஆயிடுறான். அப்படி மனஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. அப்போ இந்த 16 உட்கார்ந்து என்னாச்சுன்னா பிரகிருத்தியினால் அவித்தியினால் அஜ்ஞானத்தான் வரக்கூடிய காரியங்கள்லாம் வச்சு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் உள்ளது ஆத்மா.
அது புரியாத வரைக்கும் இதெல்லாம் இப்படியே தான் வேலை நடந்துகிட்டே இருக்குது. அனாதி சம்சாரத்தில் உட்காந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும். ஷரீரம் எதை வாப்னோத்தி எச்சாப்பி உத்கிராமதீஸ்வர. சரீரத்தினால என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் உத்கிராமதி ஈஸ்வரா. இந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுறாருன்னா மேலே போய் கீழே கொண்டு வச்சு புண்ணிய பாபத்துக்கு ஏற்றார் பலத்தெல்லாம் கொடுக்குறார் அவர். கிரகீத்வானி சம்யாதி வாயுர் கந்தா நிவாசியார். அதனால் நம்ம என்ன பண்ணுறாருன்னா காற்றடிச்சா எப்படி மரங்கள்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் கிளைகள்லாம் போய் மரங்கள்லாம் அப்புறம் ஆடி கிடி விழுந்து எல்லாம் ஆகுமோ, அதுபோல் இந்த ஜீவராசியை அவித்தினால மாயினால சம்சார விருட்சத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரையும் மேலேயும் கீழே கீழே போட்டு மேலே போட்டு மேலே போட்டு ஆட்டி வச்சு படைக்கிறது நம்மளெல்லாம். என்னென்ன இருக்குது படைக்கிறதுக்கு காற்று மாதிரி காற்று வந்து ஆட்டி விடுற மாதிரி உள்ளது எதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்னா ஸ்ரோத்திரம் காது, சற்றுசு கண், ஸ்பர்சனம் கை கால் முதலியவைகள், ரசனம் வாக்கு, கிராணம் மூக்கு, 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 பிராணன். அதிஷ்டாய மனஷ்டாயம் விஷயான் உபசேவதே. எல்லாத்துக்கும் காரணமானது மனசு. இந்த 5 வேலை செய்கிறதுன்னா கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வேலை செய்கிறதுன்னா மனசு இருந்தால் காரணம். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சம். மனசு அடங்கி போச்சுன்னா ஒன்றும் இருக்காது. மனசு எது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கோ அது வரைக்கும் இந்த 5 இந்திரியங்கள் மூலமாக எல்லா விதமான விஷயங்களையும் கிரகிச்சு பார்த்து கேட்டு எல்லா சுகதுக்கங்களையும் அனுபவிச்சுட்டு எல்லாம் இருக்கிறது காரணம் என்ன? மனசு. அதிஷ்டாய மனஷ்டாயம் விஷயான் உபசேவதே. அதனால் மனசு வச்சு தான் இந்திரியங்கள் மூலமாக எல்லா விதமான சுகதுக்கங்களையும் அனுபவித்து இது வாழ்க்கை ஓடிகிட்டே இருக்குது. சம்சார வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. உத்கிராமந்தம் சிதம்பாபி புஞ்சானம்பா குணான்விதம் விமூடாக நானு பஷ்யந்தி ஞான சற்றுஷா. அதனால் எது வரைக்கும் அஜ்ஞானத்தில் அறியாமையில் நாமெல்லாம் இருக்குமோ அது வரைக்கும் இந்த உலகத்துலேருந்து நாம் எல்லாம் சுகதுக்கங்கள்லாம் அனுபவிக்கிறோம். மேலே போகிறோம் கீழே வரோம், மேலே போகிறோம் கீழே வரோம், எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். உத்கிராமந்தம் சுதம்பாபி புஞ்சானம்பா குணான்விதம். எப்படிப்பட்ட குணங்களோட மனசு இருக்குது? ரஜோ குணமாக, தமோ குணமாக, சத்துவகுணமாக, எந்த குணத்தை அனுசரித்து நம்ம உட்கார்றது, எழுந்துக்கிறது, போகிறது, வர்றது, சாப்பிட்றது, மேல் லோகம் போகிறது, கீழ் லோகம் போகிறது, இத்தனையும் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் விமூடாக நானு பஷ்யந்தி. அறியாமை உள்ளவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஞானிக்கு தெரியுமே தவிர அஜ்ஞானிக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதனால தான் திருப்பி சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கான். ஞானி அஜ்ஞானின்னு 2. ஞானின்னா ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சவன், அஜ்ஞானின்னா அந்த வழிக்கு போகாதவன். யாரோ அவன்லாம் அஜ்ஞானி. அந்த வழிக்கு போயிட்டான்னா கொஞ்சம் நல்ல சம்ஸ்காரம் வந்து ஞான வழி அடையணும்னா கொஞ்சம் சம்ஸ்காரம் வந்து நல்ல வழிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே தெரியாத யாரோ ஞானம்ல இருந்து தெரியாமல் இருக்கணும், அவன்லாம் அஜ்ஞானி. விமூடாக நானு பஷ்யந்தி ஞான சற்றுஷா. ஞான சற்றுஷ் மூலமாக ஞானிகள்லாம் இதை இப்படி திண்டாராளே வாழலான்னு சொல்லி அவள் அனுபவிச்சுட்டே இருப்பாள், பார்த்துட்டே இருப்பாள். ஜீவன் முக்தாளெலாம் பார்த்துட்டே இருப்பாள். இப்படி கஷ்டப்படுறாளே, இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இப்படி கஷ்டப்படுறாளே. அஜ்ஞானிக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் பாடு வாழ்க்கையில் சம்சாரத்தில் போயிட்டு அனுபவிச்சுட்டு சுகத்துக்குள்ள அனுபவிச்சுட்டு சம்பாதிக்கணும், ப்ரமோஷனோடு இதில் போயிட்டே இருப்பான்.